இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு கோவக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோவக்காயில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது, விட்டமின் B1 அண்ட் B2 அதிகமாக இருக்குது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு, சுகருக்கு, கொலஸ்ட்ரால்க்கு, பிபிக்கு, ஸ்கின் அலர்ஜியும் தடுக்க உதவுது. ஃபஸ்ட்டு கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் கோவக்காவை போட்டு ஃப்ரை பண்ணணும். கோவக்காய் ஈஸியாக வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு திரும்ப மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். கோவக்காய்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணியே நம்ம போட்டிருக்க உப்புக்கு வெளில வந்துடும். இந்த கோவக்காய் நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்குன்னு எந்த ரைஸோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். 2 மினிட்ஸ் கழித்து அந்த தட்டை ஓப்பன் பண்ணி திரும்ப கலரி விட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி தட்டு போட்டு மூடி கலரி 2 வாட்டி எடுத்தோம் அப்படின்னா கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதையும் பொடி பண்ணி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் உடச்சக்கடலை தூளை கூட பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா செம்ம எம்மியாக இருக்கும். உங்கள் கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ஸ்க்கும் மறக்காமல் லேசி கோச் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.